ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் கனரா பேங்க், எங்களுக்கு சொந்தமான கனரா பேங்க் இது. இப்போ வந்து ஒரு பொருள் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சை ஆல்ரெடி நம்ம காமிச்சிருப்போம். ஓரியில் ஷார்ட் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணியிருப்போம். சர்ச்சஸ் ஃபுல்லாகவே காமிச்சிருப்போம் நம்ம. இது வந்து இந்த ஊரில் தான், ஓரியில் தான் அந்தோனியார் கோவில், அப்புறம் கப்பல் மாதா கோவில் எல்லாமே இந்த ஊரில் தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி நடைப்பயணமாக போயிட்டுருக்கேன். காரை ஊரில் விட்டுட்டு வந்தது பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்னும் பாருங்கள், என்னோடய ஃபோட்டோ பாருங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. நான் தான் அது. பேங்க்கில் நீ யாருப்பா இது, நீ தானான்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப கேவலமாயிருச்சு. நான் வேறு இப்போ அக்யூஸ்ட் மாதிரி தாடிக்கெலாம் வச்சுட்டு போனேன்னா, அதனால் சரி ரைட்டை நடந்து போயிட்டே இருக்கேன். மாப்பிள்ளையை வர சொல்லியிருக்கேன், வசந்தை. அப்படி ஏறி போண்டி தான் நானும் சுயம்பரனும் வந்தோம். இப்போ அவங்க தெசமலையில் ஒரு சின்ன வேலையாக போயிருக்காங்க. இனி நம்ம அப்படி நெக்ஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஆயங்குளம் போகிறோம். ஆயங்குளத்தில் போய் நம்ம டைண்டாமணி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம். வீட்டில் அடி வாங்கிட்டு இருக்கானா இல்லை திட்டு வாங்கிட்டு இருக்கானா. இப்போ நம்ம புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு, நேரே ஆயங்குளத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போது இதுதான் நம்ம புல்லட்டு. இதுவும் ஒரு இந்த அனுபவமும் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக. ஆனால் என்ன சொல்கிறது, அனிசா இல்லாமல் தான் கொஞ்சம் போராக இருக்குது. அவன் இருந்தான்னா கொஞ்சம் அப்படியே விளையாடி போகிற இடத்துலலாம் நின்று வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருப்போம். இப்போ என்னோடய உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருப்பேன், இழைச்சிருப்பேன். ரொம்ப ஊரில் எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எப்படி இழைச்சிட்டே கவலை ஓவரான்னு சொல்லி. இப்போ நம்ம காரில் போகும்போது கூட இந்த அளவுக்கு இந்த லொக்கேஷன்லாம் வந்து ரசிச்சுட்டே போக முடியாது. ஆனால் பைக்கில் போகும்போது ரசிச்சுட்டே போகலாம். இதோட நடந்து போனால் இதோட ரசிச்சு போகலான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம், அது உண்மை தான். ஆனால் எங்கே இவ்வளோ நேரம் நடந்ததுக்கே மூச்சு முட்டி போச்சு, வேர்த்து ஊருக்கு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, இப்போ இங்கேருந்து கரெக்டாக இந்த ஏரியாலாம் வந்து நம்ம கணேஷ் வந்து போன டைம் ஸ்கேட்டிங் பண்ணால அந்த ஏரியா தான் இது. இப்போ அவங்க நம்ம மாப்பிள்ளை கேங் வேறு 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டாங்களா. அந்த ஆனந்தத்தில் கேக் வெட்டுறதுக்கு வேறு வாரேன்னாங்க. அதனால் ஆயங்குளத்தில் வச்சு வெட்டுவோன்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள கூப்பிட்ருக்கேன். அவங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் வாரேன்ட்டு இருக்காங்க. நம்ம அதனால் ஃபஸ்ட்டு போய் என்ட்ரி ஆயிடுவோம். சரி, அவ்வளோதான், கிட்ட போயாச்சு. இனி உள்ளே போய் பார்ப்போம் டைண்டாமணியை. இல்லை ஆண்டனி, என்ன அதிசயமாக வியாபாரம்லாம் பார்க்க. சரி பாரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக பார்த்த மாதிரி இல்லையில வியாபாரத்தை. இப்போ நீ இப்படி பார்த்த பிறகு உன்ட்ட சரக்கு வாங்க யார் வருவா? வேண்டாம்னு கிடந்தவன் பிரியாணி கண்ட உடனே பண்ணி மீதி கப்பியும். ஆமாம், நம்ம ஃபேவரெட்லாம் மட்டன் பிரியாணி. இதை பார்த்துட்டு திங்காமல் எப்படி இருக்க முடியும்? கேக் வெட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். சரி ரைட்டு, நம்மளும் இவனுக்கு கேக் வெட்டணும், நல்லா திண்டுலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். கேக் வெட்டணும்னு நம்பிட்டே இருக்கா? இல்லை, அவனோட ஆசை. நான் தான் 2 நாள் கழிச்சு விட்டோன்னு. ஏன்னா வேறு ஒரே வேலை ஆகிட்டு. என்ன வேலை? இப்போ திருப்பி இங்கே பக்கத்தில் ஒரு ஆத்தங்கரை பள்ளியை சொல்ல வரைக்கும் ஒரு வேலை இருக்குது, போன்றிருக்கு. ஆத்தங்கரை எந்த ஊர்? எந்த ஆத்தங்கரை? ஆத்தங்கரை அதான் ஆத்தங்கரை. ஆத்தங்கரையில் நமக்கு என்ன வேலை இருக்கும்? பாத்ரூம் போகிறது. மீன் பிடிக்கிறது. நம்ம ஊர் பார்த்தோம்னா சுகமான காற்று. அதான் எங்கள் வீட்டில் 2 மரம். ஏசிலாம் ஏக்கு, வேப்ப மரம். ஏசிலாம் எதுக்கு கொஞ்சம் அப்படின்னு கேக்கு. அப்போ என்ன கட்டலாம் அவனுக்கு? கேக்கு மாப்பிள்ளை வேறு கேக்கு ஆசைப்பட்டு இருக்கான். கேக் வெட்டணும், என்ன வெட்டலாம்? அவங்கள முதல்ல ஒழுங்கு நிற்க சொல்லு, அப்புறம் கக்க சொல்லல. அது வெட்ட சொல்லி கணேஷுக்கு கேக்கு திங்க ஆசை வந்துட்டு, அதனால ஏதோ ஒரு சாக்கு. அதனால இவனை எப்படியாவது எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, எனக்கு கேக் வெட்டிதான்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட கேட்டிருக்கான். அவனும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டான். ஓ, அதான் காலையிலே புது ட்ரெஸ் போட்டு வச்சிருந்தானோ? இது காலையிலே புது ட்ரெஸ்ஸும் போட்டு வாங்கிட்டு வந்த கேக் என்ன பண்ணியிருக்கான்? நான் கோழி உடைக்க அப்படியே ட்ரெஸ் பண்ணியிருக்கான் போல நினைச்சேன். இவன் வசந்த் வாங்கி கொண்டு வச்சிருக்கான். இவன் அணக்கம் இல்லாமல் பாதி தள்ளிருக்கான். வேட்டுறதுக்கு முன்னாடி காமிச்சில பார்த்தல அந்த 1K மட்டும் கரெக்டாக அப்படி நக்கிட்டான். 1K நக்கிட்டான், எல்லாத்தையும் நக்கிட்டான். கேக்கில் பாதியே காணும். வெறும் பண்ணு தான் இருக்கு, மேலே உள்ள கிரீன் இல்லை. அவன் வசந்த் கேட்டேன்னு சொல்லிருக்கான், கீழே விழுந்துட்டான். அது கீழே விழுந்த மாரி இல்லையே, வலிச்சிருக்கு கையை வச்சு. தெளிவா தருது. நல்ல பையன், அந்த அளவுக்கு பொறுமை இல்லையா? சரி, பிரியாணி நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு வட்டில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் எதுக்கு போனோம்? நீ எதில் பெரிய மயிறு மாரி எங்கள் வீட்டுக்கு வா, எல்லா வேலையும் நான் பார்த்துட்டீங்கன்னா அது நான் சொல்லுவேன். அங்கே இருக்கும்போதுல நீ அதுக்குன்னு எங்கள் வீட்டுக்கு வந்துருவியா?
கேட்டானே ஒரு கேள்வி வச்சு மானங்கிட்ட சோதத்துங்க எலும்போ இல்ல திண்டு தண்ணி இப்படி கேட்டா நீங்க கேட்டுட்டு இருக்கல கேட்டுட்டு கேமரா எடுத்துருக்கல உண்மையிலே சூப்பரா இருக்கு பிரியாணி நல்லா இருக்கு சரி கூட அஞ்சா பீஸ் போட்டு வந்துருக்கலாம்ல பீஸ காணுமா அவளுக்கு காணும்ல பீஸ காணுமா அவளுக்கு காணும்ல பாரு சரி ரைட்டு இனி என்ன அனிச்சா இல்லாமல் வெளியில் எங்கேயும் போக முடியல அதான் கொஞ்சம் கவலை இல்லை என் பாட்டி ஜாலியாக சுற்றி இல்லை இந்த நாயை வந்து ரெடியாக வந்து என் பாட்டி என் பொண்டாட்டி விட்டு சுற்றிட்டு இருந்திருப்பேன் இவன் இங்கே வந்து வீட்டுக்கு ஏன் வந்தானு கேட்க வேண்டிய நிலைமையாக நான் வச்சிருக்க முடியும் மிஸ்ஸி பொண்டாட்டி மெஸ்ஸியோ நேற்று ராத்திரி நமக்கு பஸ்ஸில் வரும்போது யோக பாபு மண்டன் ஆமா யாரோ ஒருத்தர் அந்த காமெடி சூப்பர் மட்டும் தான் பார்த்தேன் அதுவும் நம்ம நானேர்ல வீடியோ எடுத்துட்டு மட்டும் அங்க ஒரு ஆள் பார்த்துட்டே இருந்துருக்கு ஆமா பார்த்துட்டே இருந்திருக்காங்க திருக்கில் அப்போ நினைச்சிருப்பா இவன் இந்த திருக்கணில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபோன் எடுத்து வந்துருப்பாங்க பிறகு ட்ரெயினில் நாங்கள் வரும்போதும் ஒருத்தர் ஆண்டனி மூஞ்ச இப்படி ஜூம் பண்ணியாவே அது ஏன் மூஞ்சன்னு பாத்தியா சரி மொத்தத்தில் இந்த பாட்டு புல்லட்டு பண்டிக்கு 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 அந்த பாட்டை வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி ஜூம் பண்ணியாவே இப்படி பார்க்காவே இப்படி ஆமா ஆமா அபிலா ஆனால் லாஸ்ட் வரைக்கும் கேட்கல நம்மளும் கேட்கல அவையிலும் நம்ம எப்படி கேட்க வெக்கமா இருக்கும்ல ஆமா நீங்க எங்க சப்ஸ்கிரைபரானு கேட்க மாட்டீங்க நம்ம அப்பவுமே கேட்கங்க நான் புடுங்குவேன் ஒன்னும் இல்லை இவன் இப்ப சீன் போடுறான் இவன் தான் அப்படி சொன்னான் வேணாங்க நீ நம்ம கேட்டுருமா நான் தான் அப்படி சொன்னேன் சத்தியம் நான் சத்தியமா நான் சொல்லு நீ சொன்ன நான் ஒன்ன கேட்க சொன்னேன் இவன் கேவலப்படணும்னு நான் கேட்க சொன்னேன் இதுல கேவலப்பட்டதுல என்ன இருக்கு அப்புறம் நம்ம பார்த்து ஒரே சார் அப்படியே இருக்குமா அப்படியே இருக்குமா அது அம்மா சொல்லிட்டு இருக்காவ நீ பாக்குற பைத்தியக்காரன் மாதிரி வண்டிகள் வர வந்த பத்தியா நான் கொஞ்சம் டீசெண்டா வந்தேன் நான் இது 4 நாளா குளிக்காம அதே ட்ரெஸ்ஸே போட்டு வந்து சாப்பிட்டியா 4 நாள் எங்கட நாளைக்கு முன்னாடி சட்டையே போடல காய்ச்சல் சத்தியம் பண்ணி அந்த சட்டை எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டா எத்தனை நாள் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லுங்க அம்மா சத்தியமா அந்த சட்டையை அன்னைக்கு தான் போட்டேன் சட்டை அன்னைக்கு போட்டா டவுசர் அன்னைக்கு போட்டா டவுசர் 2 டவுசர் கிடக்குது சரி எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு அதை மட்டும் சொல்லணும் குளிச்சு 2 நாள் ஆகுது 2 நாள் ஆகுது ஏன்னா அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அங்க போனோம் எங்க தெரியுமா குளிச்சுட்டு இங்கே போன அடுத்த அன்னைக்கு தானே காய்ச்சல் ஆச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு இருந்தானே அப்பதான் அன்னைக்கு தான் காய்ச்சல் அதுக்கு அடுத்த நாள் நம்ம போலான்னு இருந்துச்சு அது கேன்சல் ஆயிட்டு சரி மலையாள கதையை கேட்கணும் சரி ஓகே டாடா